பழங்கள்லாம் நெருக்கி வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு உட்காந்துருக்கான். இவாள்லாம் வரும்போது அம்மாட்ட சொல்லி, அப்போ என்ன பண்ணுறது, நான் இந்த கோபிகைகள்கிட்டேருந்து எப்படியாவது நைஸாக சொல்லாதேன்னு சொல்லணும். சொல்லாதேன்னு இங்கே இந்த கையால் சொல்லாதேன்னு வச்சுக்கோங்க, இவன் பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால என்ன பண்ணினான்னா, கையால் சொல்லலை, வாயால் சொல்லலை. அம்மா ஏதோ வெண்ண கடைஞ்சுன்னு ஏதோ காரியம் பார்த்துட்டு இருக்கா. அங்கேருந்து மெதுவாக வந்தா அன்னை யசோதை அருகினிலே சென்று அன்னை யசோதை வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல போனா. அப்படியே அம்மா கிட்ட வந்தான், சின்னதா போயிட்டான். அப்படியே அம்மாவை வந்து கட்டி அணைச்சான், இடது கையால கட்டிட்டு அம்மாவோட கண்ணத்துல தன் கண்ணத்தை வச்சு அம்மா அப்படின்னு கொஞ்சறான். நீங்க என்னடா கொஞ்சற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அம்மா கேட்கிறா, ஏடா கொஞ்சரேன்னு கேட்டுட்டே இருக்கும் பொழுதே மெதுவா அம்மாவை ஏதோ லாலனை பண்ணிட்டு இந்த கோபிகள்லாம் 10 பேர் உள்ள வரா இல்லையா, அவள்கிட்ட மெதுவா வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல போனா. அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று, அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு, கையால சொல்லாம அது என்ன பண்றான்னா, அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிடும் கள்ள பார்வை ஒன்றே போதுமே. கண்ணாலே சொல்லாதேன்றான். அந்த ஒரு கள்ள பார்வை இருக்கே, அது என் மேல வைக்கிட்டா. நீ எனக்கு பெரிய சங்கநிதியை தர வேண்டாம். சங்கநிதி பத்மநிதினா அது குபேரன் வீட்டில் இருக்கு, குபேரனு கொடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்து எனக்கு தர வேண்டாம். அதை பாகவதம் முழுக்க அப்படிதான் சொல்லித்தர. கிருஷ்ணன் என்ன கேட்கணும்னா, கிருஷ்ணன் தான் வேணும்னு கேட்கணுமா. கிருஷ்ணா நீ தான் எனக்கு வேணுமே தவிர அதை கொடுக்குறேன் ஏமாத்தாத என்ன அப்படின்னெல்லாம் சொல்றா இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணன்ட்ட ஒரு பிரார்த்தனை, அருமையான கீர்த்தனம், ஊத்துக்காடு வெங்கடகவியினுடைய கீர்த்தனம். எத்தனையோ தமிழ் பாட்டு இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழ் ஞானம் என்னன்னா, குமுதம், விகடன்,